அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ரெமெடி வித் ஃபாத்திமா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நானுமே நல்லா இருக்கேன். இதுதான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ. ஏற்கனவே எல்லோரும் என்னை இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்பீங்க. பார்க்கல அப்படின்னா நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம வீடியோஸ் எல்லாமே உங்கள் ஃபீல்டில் வரும். இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் எல்லாருமே என்னோடய டிஎம்ஸ் அண்ட் கமெண்ட்ஸில் கேட்ட ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஆமாங்க, காயல்பட்டினம் ஸ்பெஷல் கறியடை. ஒரு சில பேர் நேரில் கூட கேட்டிருந்தாங்க. உங்களுக்காக தாங்க இந்த வீடியோவை கொண்டு வந்தாச்சு. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸும் உங்கள் ஃபீல்டில் வரும். இந்த ரெசிபிக்கான இன்க்ரீடியன்ஸோட மெஷர்மெண்ட்டை ரொம்பவே டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன். மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக கடைசி வரைக்குமே பாருங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கறியடை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கறியை குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு குக்கரில் 200 கிராம்ஸ் கறியை நார்மலாக நம்ம குக் பண்ணுற மாதிரி கிரேவியோட நான் குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நாங்கள் இன்றைக்கி மட்டன் தான் எடுத்திருந்தோம். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மட்டன், சிக்கன் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. அது கம்ப்ளீட்லி உங்களோட சாய்ஸ் தான். கறியை குக் பண்ணும்போது நல்லா வத்த சுட வச்சு எடுத்துக்கோங்க. கறி அடையோட பேட்டரை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் அரிசி மாவு 2 கப் எடுத்துக்கலாம். சால்ட் வந்துட்டு நான் 1.5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி நான் சேர்த்துக்கிறேன். இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறமா கறியை கையை விட்டு நல்லாவே பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. மிக்சியில் போட்டு அடிச்சிட வேண்டாம், கையிலே பிசைஞ்சாலே அது வந்துடும். ரொம்ப மசிச்சிடாமல் கொஞ்சம் பீஸ் வர மாதிரி பண்ணுங்கள். அப்போ தான் சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ அந்த பிசைஞ்சு வச்ச கறியை அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸில் போட்டு லம்ஸ் இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். கறி நல்லா அந்த மாவோட மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இந்த வீடியோவில் கட்டுற தேங்காய் சைஸ்க்கு ஒரு தேங்காய் அளவுக்கு நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கணும். மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஃபர்தராக ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கூட ஜைனா ஃபாத்திமாங்கிற நம்மளோட இன்ஸ்டா பேஜுக்கு டிஎம் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ். தேங்காய் பாலை நல்லா லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் முட்டையை நம்ம வந்துட்டு அதில் சேர்த்துக்கலாம். முட்டை அந்த பேட்டரோட நல்லாவே மிக்ஸ் ஆகிடணும். இனிஷியல் ஸ்டேஜில் இப்படி தான் கொஞ்சம் வாட்டரி டெக்ஸ்சரில் இருக்கும். 30 மினிட்ஸ் கழித்து நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பேட்டரும் நல்லாவே பர்ஃபெக்ட் திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இப்போ அதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கறி அடையை சுட ஆரம்பிச்சிடலாம். இந்த கறி அடையை சுடுறதுக்கு நான் இன்றைக்கி ஆப்பசட்டி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஆப்பசட்டி எடுத்தாலும் ஓகே தான், இல்லைனா நான்ஸ்டிக் தவா எடுத்துக்கிட்டாலுமே ஓகே தான். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு அந்த தவாவை ஹீட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஸ்பூனுக்கு தாராளமாக நெய் ஊற்றிட்டு நம்ம சுட ஆரம்பிச்சுக்கலாம். நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு கரண்டி மாவு எடுத்து அதில் போட்டு 2 வாட்டி டேப் பண்ணால் போதும். ரொம்பவே அமைக்கிற வேண்டாம், அப்போ தான் நல்லா கொஞ்சம் திக்காக டேஸ்டியாக இருக்கும். ஒரு 3 to 4 மினிட்ஸ் நம்ம மூடி போட்டு அதை நல்லாவே குக் ஆக விடலாம்.
சைட்லேயே மிளகு பாலுமே போட்டுக்கிட்டோம். கொஞ்சம் நல்லாவே கூலாக இருக்கனால நைட் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு மிளகு பால் தான் குடிச்சிட்டு படுக்கிறோம். ஒரு சைடு நல்லா குக் ஆனதுக்கப்புறமா அதை திருப்பி போட்டு இன்னொரு 2 to 3 minutes மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம வந்துட்டு குக் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் இந்த வீடியோவில் காட்டுற இந்த பாட்டில் நெய் தான் நான் யூஸ் பண்ணுறேன். குக்கிங்க்கு எப்போவுமே எங்கள் வீட்டில் ஸ்மெல் இல்லாத நெய் தான் யூஸ் பண்ணுவோம். ஸ்வீட்ஸ் எதாவது பண்ணால் மட்டும்தான் நல்லா அரோமா உள்ள நெய் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். இப்போ வீடியோவில் காட்டுறது தாங்க சரியான பதம். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனில் குக் ஆகிடுச்சு அப்படின்னா எடுத்து சூடாக சர்வ் பண்ணிடலாம். எனக்கு இந்த கறியாடையை சும்மா சாப்பிட்டா பிடிக்காது. இது கூட புட்டு வச்சு சாப்பிட்டா தான் பிடிக்கும். இதை புட்டு இல்லைனா சில்லு கருப்பட்டின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி புட்டை நல்லா இடித்து அடை கூட வச்சு சாப்பிட்டா தாங்க எனக்கு அடை சாப்பிட்டதே ஃபுல்ஃபில் ஆகும். புட்டு தான் இல்லை, கருப்பட்டி, ஜாகரி, பாம் சுகர்னு எதுனாலுமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த காம்பினேஷன் நீங்கள் ட்ரை பண்ணியே ஆகணும். உங்களுக்கும் நான் சொன்ன இந்த காம்போ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இன்ஷால்லா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோவில் கொடுத்த அடை மெஷர்மெண்ட்ஸ்க்கு எங்களுக்கு 10 அடை வந்துச்சுங்க. இந்த மாதிரி மீடியம் சைஸில் போட்டோன்னா உங்களுக்கு 10 வரும். இல்லை இதை விட குட்டியாகவே போடுறீங்கன்னா 12 கிட்ட வருங்க. இந்த மாதிரி மட்டும் நீங்கள் கறியடை வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்க வச்சுக்கோங்களேன், உங்கள் வீட்டில் எல்லாருமே திரும்ப திரும்ப வேணும்னு சொல்லி கேட்டு டார்ச்சர் பண்ணிவிடுவாங்க. மஸ்ட் ட்ரை ரெசிபி. எல்லாருமே உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்ஷால்லா. எங்கள் சாட்சியும் இன்றைக்கி சேமியாக டிஃப்ரெண்ட்டாக வேறு ரெசிபியில் செஞ்சுருந்தாங்கன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதுவுமே புதுசாக சாப்பிடவே நல்லா இருந்துச்சு மாஷா அல்லாஹ். இன்றைக்கி எங்கள் வீட்டு டின்னர் இப்படி தாங்க போச்சு. இந்த வீடியோ பார்க்குறப்போ உங்கள் வீட்டு லன்ச் அண்ட் டின்னர் என்னென்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். இந்த கறியாட ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு அவுட்புட் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்ஸ் எல்லாமே உங்கள் ஃபீல்டில் வரும் இன்ஷா அல்லாஹ். ஃபர்தர் அப்டேட்ஸ்க்கு என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்னொரு அழகான வீடியோவில் சீக்கிரமே உங்களை சந்திக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.